சொல்லுங்க. அடிக்கடி எந்த கோயிலுக்கு போக பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு எங்க வீட்டுக்கு இப்ப பக்கத்திலேயே இருக்குது பாபா கோயில். அங்க அங்க போய் போவேன். உட்காந்துருவீங்க அங்க நிம்மதியா. போயிடுவேன். போவேன். கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டு வருவேன். ஆனா எனக்கு பொதுவா இந்த ஃபெஸ்டிவல் டேஸ்ல நான் போமாட்டேன் எந்த ம். கோயிலுக்கும். ஏன்னா ஃபெஸ்டிவல் டேஸ்ல போனோம்னாமா, நமக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பார்க்கிறவங்களும் வரவங்களுக்கும் அவங்க நம்ம மைண்ட் நம்ம வந்துடும். நம்மகிட்ட பேச வருவாங்க. நம்ம இல்ல நான் சாமிய கும்பிடுறேன்னா பத்தியா திமிரு பிடிச்சது இது பத்தியா நம்ம பேச வரும். பேசுதா பத்தியான்னுவாங்க. எதுக்கு இதெல்லாம் வேண்டாம். அதனால அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஃபெஸ்டிவல் டேஸ்ல, ஆமா. நார்மல் டேஸ்ல யாரும் இல்ல அப்டின்னா, போய் உட்கார்ந்துட்டு அழகா சாமி கும்பிட்டுட்டு, எனக்கும் ஒரு 10 நிமிஷமோ, 5 நிமிஷமோ உட்கார்ந்தோமா, பீஸ்ஃபுல்லா கும்பிட்டோமான்னு இருக்கும். ஆமா. அந்த நேரத்துல அம்மா நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னா, நமக்கு அவங்கள அவாய்ட் பண்றதா, வேணாமா, நம்ம சாமிய கும்பிடுறதா, இப்படி அந்த தோணும். மாரி நடந்திருக்கா உங்களுக்கு? நெறைய நடந்திருக்கு. அதெல்லாம் அனுபவப்பட்டு, அடிபட்டு தான் ஓகே. வேண்டான்னு விட்டுட்டேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? சாமி கும்பிடுவீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. எடுத்து தான் ரொம்ப கொஞ்ச நேரம் இருங்கம்மா. இல்ல, இல்ல மேடம். நாங்க போனோம் மேடம். குழந்தை அழுது மேடம்ன்னுவாங்க. சரி நம்மளுடைய இது அவங்களுக்கு தெரியாது. சரி ஓகேன்ட்டு அப்புறம் எடுத்துருவேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுற மைண்ட் வராது எனக்கு. ஆ. அப்புறம் சும்மா கோயில சுத்திட்டு வீட்டுக்கு வந்துருவேன். ஓகே. அதனால இப்ப அவாய்ட் பண்ணிடுறது. ம். அந்த ஃபெஸ்டிவல் டேஸ்ல மட்டும் எந்த கோயிலுக்கும் நான் போறதே கிடையாது. ஓகே. வீட்லயே சாமி கும்பிட்டுப்பேன். அவ்வளவுதான். ஓகே. மத்தபடி நான் காலியா இருக்கிற நேரத்துல இந்த பாபா கோயில் பக்கத்திலேயே இப்ப அமைச்சு இருக்கிறதுனால, ம். அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காருவேன். ஓகே. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயங்கள் ஏதாவது புதுசா ஏதாவது சைன் ஆகுது, ஏதாவது அக்ரீமெண்ட் வருதுன்னு போது பாபா கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துருவேன்.